ஒரு 160 ஏஹெச் 160 ஏஹெச் பேட்டரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1175 யூபிஎஸ். இது எல்லாமே ரொம்ப காம்பாக்ட் சைஸா இருக்கும். இன்வெர்டர் எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அதனால ஒரு ஆப்பிள் போன் மாதிரி ரொம்ப காம்பாக்ட் சைஸா இருக்கும். பட் நல்ல லோடு விஸ்டாண்ட் பண்ணும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா உட்காயல எல்லா பிராண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகி கட் ஆயிடுச்சுன்னா இப்ப ரீஸ்டார்ட் பண்ணா நம்ம தான் போய் மேனுவலா ஆன் பண்ணும். இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம போய் மேனுவல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது ஆட்டோமேட்டிக்கா. இது ஒரு அட்வான்டேஜ். இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,500. நம்ம ஆஃபர் போய் 17,500 கொடுக்குறோம். இல்ல சாலிடா 1 kV அப்படின்னு வந்துட்டாலே சிம்பிள் தான். 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பாத்தீங்கன்னா 5 லைட் 5 ஃபேன் எல்லாமே ஒரு மிக்ஸி அவ்வளவுதான். இதே இது பாத்தீங்கன்னா அதே இதுல ஒரு 140 ஏஹெச் சேம் 1175 யூபிஎஸ். இந்த மாடல் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எங்களுக்கு சென்னையில. இது ஜஸ்ட் 15,500 தான். சேம் அதே. ஆனா பேட்டரி 140 ஏஹெச் தான். 1 kV இன்வெர்டர். சேம் 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பாத்தீங்கன்னா நடுல கேக்குறேன் இந்த கோச்சுக்காது. இப்போ இது வந்து எல்லாம் சொன்னீங்கல்ல ரேட். இது ஏதாவது இஎம்ஐ இருக்கா? இதுக்கு எல்லாமே பஜாஜ் இஎம்ஐ எங்கிட்ட அவைலபிளா இருக்கு.